ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு மட்டன் சூப் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு இதில் எலும்பு கறி ரெண்டுமே சேர்த்துருக்கேன். இதையும் வந்துட்டு நான் கிரேவியும் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கிரேவி பண்ணும்போது தனியாக சேர்த்துப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மட்டன் எடுத்தோம் அப்படின்னா கிரேவி ப்ளஸ் சூப் ரெண்டுமே பண்ணிடலாம். மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய், ஒரு 4 முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். புதினா, மல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ப்ரெஷர் குக்கர் பண்ண வேண்டியதான். மட்டன் வந்துட்டு எந்த அளவுக்கு இதாக இருந்துச்சு அப்படின்னா கம்மி விசில் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூட விசில் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 8 விசில் வச்சுருந்தேன். நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கலர் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து ப்ரெஷர் குக்கர் விசில் போட்டு மூடி வச்சுட்டேன். கரெக்டாக 7லேருந்து 8 விசில் அப்புறம் ரெஸ்ட் விட்டு குக்கரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா கமகமன் மட்டன் சூப் ரெடி. இதில் வந்துட்டு கொஞ்சம் எலும்பாக இருக்கிறத சூப்பில் போட்டுட்டு பீசஸ் கொஞ்சம் கறியாக இருக்கிறத எடுத்து தனியாக கிரேவி பண்ணிட்டேன். அது தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக ஒரு மட்டன் சூப் ரெடி. எலும்பு வந்துட்டு அந்த சூப் கூட சேர்ந்து ரொம்ப காரசாரமாக இருக்கும். கொஞ்சோண்டு மல்லித்தழை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். சூப்பரான மட்டன் சூப் ரெடி.